வணக்கம் நண்பர்களே. நம்ம மாவட்ட நிர்வாகம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மாநில நிர்வாகம் அதில் தலைமைச் செயலகம் பார்த்துருந்தோம். தலைமைச் செயலகம் பார்த்ததில் யாரோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா பார்த்துட்டு இதை பாருங்க. இந்த தலைமைச் செயலகத்தில் முக்கியமான ஒரு கொஸ்டின் ஒன்று பார்த்துருந்தோம். என்னன்னா, தலைமைச் செயலாளரை யார் அப்பாயின் பண்றா? சீஃப் செக்ரட்டரிஸ் அப்பாயின்ட் பை 2016 யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். யார் அப்பாயின் பண்றாங்கன்னா கவர்னர்னு கொடுத்துருந்தாங்க. நாட் அ கவர்னர், அது சோசன் பை சீஃப் மினிஸ்டர். ஸோ முதலமைச்சர் நியமிக்கிறார். இன்னொன்னு டென்யூர் சிஸ்டம் அப்படிம்பாங்க. டென்யூர் சிஸ்டம்னா பிக்ஸ்டா ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷம் இருக்கிறது. இந்த டென்யூர் சிஸ்டம் இருக்குன்னு கொடுத்திருந்தாங்க அந்த கொஸ்டின்ல, அது தவறு இல்ல. அப்ப இந்த டென்யூர் சிஸ்டத்தை பத்தி இன்னொரு அடிஷனல் ஃபேக்டர் ஒன்று பார்த்தேன் நான். என்னன்னா, டென்யூர் சிஸ்டம் இருக்கணும், ஒரு சீஃப் செக்ரட்டரினா ஒரு 3 வருஷமோ இல்ல 4 வருஷமோ பிக்ஸ்டா இருக்கணும்னு சொல்லி ஏஆர்சி நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 அமைக்கப்பட்ட மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்ட ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. 73 அவங்க கொடுத்ததை பண்ண சொல்லி ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஆனா அதை செயல்படுத்தல. சோ தலைமைச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் பிக்ஸ்டு டென்யூர் கிடையாது, எப்ப வேணாலும் அவரை மாத்தலாம். இது ஒரு அடிஷனல் ஃபேக்ட். இப்போ இதெல்லாம் எங்க இருக்கு, எதுல இருந்து இந்த கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2010 வரைக்கும் யூபிஎஸ்சியில ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பிரிலிமினரியில இருக்கு. அதாவது எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது யூபிஎஸ்சியில 2010 வரைக்கும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருந்தது. சோ அது வரைக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. 2010க்கு அப்புறம் யூபிஎஸ்சி ஃபுல்லாவே ஜெனரல் ஸ்டடிஸா மாறதுக்கு அப்புறம் அதுல இருந்து நமக்கு கொஸ்டின் ஆகல. அப்போ அந்த 2010 வரைக்கும் ஒரு புக் இருக்கும்ல, அதாவது எம்சிக்யூ படிக்கிறதுக்காக லட்சுமிகாந்த் புக் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு புக் இருக்கு. அதுல மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் இருக்கு. அந்த கண்டென்ட்ல இருந்து தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இது பார்த்தோம்னா நிறைய இடத்துல இருந்து வெட்டி ஒட்டி இருக்கேன். இப்போ இது சிஆர்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா, வருவாய் நிர்வாக ஆணையம், அவங்களுடைய சிஆர்ஏயோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஹைரார்கி, இதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வெப்சைட்ல இருக்கக்கூடியது, அப்புறம் இந்த லட்சுமிகாந்த் புக் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிலிம்ஸுக்காக படும் பழைய புக், அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டி வச்சிருக்கேன், பார்ப்போம். ஸோ மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் படிச்சு புரிஞ்சது கொஞ்சம் தான். அதை விட கொஞ்சம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்துக்கு சிஆர்ஏல மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு இந்த ஹைரார்கி கிடைக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஹைரார்கி நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. டிஆர்ஓ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர், மாவட்ட வருவாய் அலுவலர். இவர் கிட்டத்தட்ட கலெக்டர் மாதிரி தான். இவரு கலெக்டருக்கு இருக்கிற அதிகாரங்கள் எல்லாமே இவருக்கு இருக்கும். இவருக்கு கீழே டிஆர்ஓக்கு கீழே யார் இருப்பான்னு பார்த்தோம்னா, ரெவன்யூ சைடு நமக்கு கோட்டாட்சியர் அப்படிம்போம். சரியா? இந்த கோட்டாட்சியர் அப்படிங்கிறவர் தான் நம்ம குரூப் 1 கிளியர் பண்ண உடனே ஒரு டிசியா நம்ம போகும்போது நம்ம அப்பாயின் பண்ணக்கூடிய பதவி ஆர்டிஓ. சோ இந்த ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர், இந்த ஆர்டிஓ தான் கோட்டாட்சியர். அப்போ ஒரு மாவட்டம் என்பது, ஒரு மாவட்டத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா கோட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த கோட்டங்கள் வட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. வட்டங்கள் உபவட்டங்களாக, அதை பிரிக்கான்னு சொல்றாங்க, பிரிக்காக்களா பிரிக்கிறாங்க. இந்த பிரிக்காக்களுக்கு கீழே கிராமங்கள், வருவாய் கிராமங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சோ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இது ஜஸ்ட் வெப்சைட்ல இருக்கிற ஹைரார்கி, இது நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் எடுத்தாலும் காமனா எல்லா டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலுமே இந்த கண்டென்ட் போட்டிருக்காங்க. அதனால அதை எடுத்து வச்சிருக்கேன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பங்கு மகத்தானது. மாவட்ட நிர்வாகத்துல மாவட்ட ஆட்சியரே மாவட்ட நிர்வாகத்தில் முதன்மையானவர். இவரு மாவட்ட நிர்வாகம், இந்த மாவட்ட நிர்வாகத்துல மாவட்ட ஆட்சியரை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் இவர் மெயின்டைன் பண்ணுவாரு. சோ டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி இவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு. ரெண்டாவது ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், வருவாய்த்துறை இவர் கையில இருக்கும். மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த டெவலப்மெண்ட்ல ஊராட்சி துறை, அதாவது லோக்கல் பாடி இருக்கு இல்லையா, அந்த ஊரக வளர்ச்சித்துறை, ரூரல் டெவலப்மெண்ட். அந்த ரூரல் டெவலப்மெண்ட்ல பிடிஎல் ஒருத்தர் இருப்பாரு, ப்ராஜெக்ட் டைரக்டர். சோ இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் இவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு. சோ லோக்கல் பாடி ஊராட்சி நிர்வாகம் பிளஸ் லா அண்ட் ஆர்டர், இன்னொன்னு பார்த்தோம்னா ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 3 தான் கலெக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரைட்? அதை இங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு கலெக்டர் இந்த லா அண்ட் ஆர்டர் சொல்லும் பொழுது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா இவரு மாவட்ட நீதிபதினு சொல்லலாம். ஆனா என்ன நீதிபதினு பார்த்தோம்னா நிர்வாக நீதிபதி. அப்ப மாவட்ட நிர்வாக நடுவர் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த நிர்வாக நடுவர்ல கிரிமினல் ஜூரிசெக்ஷன் வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ கிரிமினல் ஜூரிசெக்ஷன் வராது. பட் கலெக்டர்ங்கிற போஸ்ட உருவாக்கப்பட்ட பொழுது கலெக்டருக்கு ஜுடிஷியல் பவர் இருந்திருக்கு, எக்ஸிகியூட்டிவ் பவர் இருந்திருக்கு. விச் மீன்ஸ் அவர் தான் நீதி வழங்கவும் செய்வாரு, அவர் தான் நிர்வாகமும் பண்ணுவாரு. ஆனா அது நமக்கு தெரியும், கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 50 என்ன பண்ணுது, நிர்வாகம் நீதியையும் பிரிக்கிறதுனால சோ கலெக்டருடைய
கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது ஜுடிஷியல் பவர் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. கலெக்டருக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த கண்டென்ட்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்ல நம்ம கிடைக்குது. அதுக்கு அடுத்து இவர் கீழே இருக்கக்கூடிய டிஆர்ஓ இருக்கு இல்லையா, அப்ப இவர் வந்து மாவட்ட நிர்வாக நடுவர்னா இவர் கீழ் இருக்கக்கூடிய டிஆர்ஓ என்ன சொல்லுவாங்க, கூடுதல் மாவட்ட நிர்வாக நடுவர், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஹைரார்கி, இந்த மேஜிஸ்ட்ரியல் பவர் அப்படிங்கிறது யாரு வரைக்கும் பார்த்தோம்னா கலெக்டர், கலெக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய டிஆர்ஓ, டிஆர்ஓக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்டிஓ, ஆர்டிஓக்கு அடுத்து இருக்கக்கூடிய தாசில்தார், தாசில்தாருக்கு அடுத்து இருக்கக்கூடிய டெப்டி தாசில்தார். சோ இந்த ஹைரார்கி வரைக்கும் உங்களுக்கு மேஜிஸ்ட்ரியல் பவர் வருது. டெப்டி தாசில்தாருக்கு அடுத்து இருக்கக்கூடியவர் ஆர்ஐ, அவருக்கு மேஜிஸ்ட்ரியல் பவர் கிடையாது. பிகாஸ் டெப்டி தாசில்தாருக்கு தான் ஆர்ஐ ரிப்போர்ட் பண்றார். சரியா? சோ இதை நம்ம டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்னன்னா, இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல என்னெல்லாம் இருக்கு. இப்போ மாவட்ட ஆட்சியரை பத்தி நம்ம கேட்டோம்னா புக்லையும் பார்த்தோம்னா எதை அவர் பண்ணுவாருன்னு சொல்றது கஷ்டம், எதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு ஈஸியா சொல்லிடலாம். அந்த அளவுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு பணிகள் இருக்கு. சோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் நீங்க போட்டிருக்கேன். இது எதுக்கு, இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். எதுக்குன்னா ஒரு மாவட்டத்துல எல்லாமே அவர் தான் பாப்பார் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அதுல ஏ செக்ஷன், பி செக்ஷன், இந்த மாதிரி செக்ஷன் செக்ஷனா ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பிரிக்கப்படுது. ஒரு மாவட்டம் என்பது ஒரு குட்டி மாநிலம் சொல்லலாம். எப்படி மாநில தலைமைச் செயலகத்துல எல்லா துறைகளும் இருக்கிறதோ அதே மாதிரிதான் மாவட்டத்திலயும் எல்லா துறைகளும் இருக்கு. இப்போ மாவட்டம், மாநிலம் இந்த இடத்துல எடுத்து பார்க்கும் பொழுது மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர் மாவட்ட ஆட்சியர். சரியா? அப்ப இதை நீங்க படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க்ல இருக்கும். இப்ப அந்த பிரிக்கிறோம் இல்லையா, தமிழ்நாடு எப்படி நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம் இப்போதைக்கு அப் டு டேட்ல. இப்ப நீங்க 2024-25 பாலிசி நோட்ல இன்னும் நமக்கு பழைய பாலிசி நோட் தான். அடுத்த பட்ஜெட் வந்தா தான் புது பாலிசி நோட் வரும். இந்த பாலிசி நோட்ல கொடுத்ததை விட கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு. சிஆர்ஏ வெப்சைட்ல அப்டேட்டட் டீடைல்ஸ் இருக்கு. சோ அந்த டேட்டா தான் எடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்குன்னா மாவட்டம் 38. இந்த மாவட்டங்களை கோட்டங்களா பிரிக்கிறாங்க. ஒரு ஒரு மாவட்டத்திலையும் 3 கோட்டம், 4 கோட்டம், 5 கோட்டம் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி கோட்டங்களா பிரிக்கும் போது மொத்தம் 94 கோட்டங்கள் இருக்கு. கோட்டங்களை வட்டங்களா பிரிக்கிறாங்க. எல்லா கோட்டங்களுமே வட்டங்களா பிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உதாரணத்துக்கு இப்ப என்னுடைய மாவட்டம் திண்டுக்கல், திண்டுக்கல்ல கொடைக்கானல் ஒரு கோட்டம் இருக்கு. கொடைக்கானல் கோட்டத்துல கொடைக்கானல் வட்டம் ஒரே ஒரு வட்டம் மட்டும்தான் இருக்கு. சரியா? அப்போ பொதுவா என்னன்னா கோட்டங்களை வட்டங்களா பிரிச்சிருவாங்க, வட்டங்களை திருக்காக்களா பிரிப்பாங்க. சரியா? திருக்காக்களை வருவாய் கிராமங்களா பிரிக்கிறாங்க. எத்தனை வட்டங்கள் இருக்கு? 317 வட்டம் இருக்கு. கடைசியா பிரிக்கப்பட்ட வட்டம் கொளத்தூர், சென்னையில. பிரிக்காக்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 1203 பிரிக்காக்கள் இருக்கு. இப்ப நம்ம குரூப் 2 பாஸ் பண்ணணும்னா அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும் பொழுது அங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிரிக்காக்கு பார்க்கும்போது தான் நம்மளுடைய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. சோ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னா யாரு? பிரிக்கா வந்து பாத்துக்கிறவங்க தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். அதுக்கு கீழே வருவாய் கிராமங்களுக்கு யார் இருப்பாங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், விஓ தான் வருவாய் கிராமங்களை பாத்துக்கிறவங்க. 17,662 வருவாய் கிராமங்கள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதுவும் கவர்மெண்ட் வெப்சைட்ல எடுத்த ஒரு டேட்டா தான். அடுத்து மாவட்ட ஆட்சியருடைய பொசிஷன். மாவட்ட ஆட்சியருடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்தின் தலைவராகவும் மாவட்டத்தில் மாநில அரசின் அதிகாரப்பூர்வ முகவர். முகவர்னா என்ன? அரசாங்கத்தினுடைய ஃபேஸ், முகமாக இருக்கக்கூடியவர். இப்ப நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றீங்க, ஒரு விஓ ஆபீஸ்ல போய் உட்காந்துருக்கீங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஓ தான் அரசாங்கம். ஹீஸ் த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அவரைத்தான் அவங்க அரசுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து முதலமைச்சர் பார்க்க முடியுமா? எப்பவுமே வந்து அமைச்சரை பார்க்க முடியுமா? பார்க்கலாம், அணுகலாம். ஆனா அன்றாட வேலைகளை கவனிக்கிறதுக்காக அவங்களுக்கு அரசு அப்படின்னு பார்த்தோம்னா யாரை நம்ம பார்க்கிறோம், யாரை நம்ம அணுக முடியுது, அவங்கதான் அரசாங்கம். அந்த வகையில பார்க்கும்போது மாவட்ட அளவுல மாநில அரசினுடைய அதிகாரப்பூர்வ முகவரா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர். இன்னொன்னு, இந்த மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறவரு ஹைரார்கில யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி, தலைமை செயலாளர். எந்த துறைக்கு கீழே வருவார் மாவட்ட ஆட்சியர் பார்த்தோம்னா பொதுத்துறை. இந்த பொதுத்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்? அரசியல் ரீதியாக முதலமைச்சர், துறை ரீதியாக யாரோட கட்டுப்பாடுன்னு பார்த்தோம்னா தலைமை செயலாளர். சோ தலைமை செயலாளர் டைரக்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கண்ட்ரோல் பண்ணலாம். இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறவுடைய நிலை வந்து பார்த்தோம்னா அவருடைய அந்த உருவாக்கமே வருவாய்த்துறையில இருந்து வந்திருக்கு. அப்ப வருவாய்த்துறை செயலருக்கு தான் இவர் வந்து இமீடியட்டா ரிப்போர்ட் பண்றாரு. அவர் மூலமா சீஃப் செக்ரட்டரிக்கும் நிறைய நேரங்கள்ல டைரக்டா சீஃப் செக்ரட்டரிக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். சோ இப்ப ஒரு மாவட்ட ஆட்சியர்னு பார்த்தோம்னா வருவாய்த்துறை செயலர், அதுக்கப்புறம் தலைமை செயலாளர், இந்த 2 பேர் வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாம எல்லா துறைக்குமே மாவட்ட ஆட்சியர் தான் துறை தலைவர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப ஏற்கனவே நம்ம தலைமைச் செயலகம் பார்த்தோமா, செயலகம் இருக்குன்னா செயலக மூளை. அந்த செயலக மூளைன்னு இருக்கும்போது அந்த மூளைக்கு கரங்கள் வேணும்ல. அந்த கரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இயக்குநரகம், அதான் டைரக்டரேட் இல்ல கமிஷனரேட். அப்போ ஒரு செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட், அதுக்கு கீழே ஆணையரகம் அல்லது இயக்குநரகம். இந்த இயக்குனருக்கு மாவட்ட அளவுல அலுவலர்கள் இருப்பாங்க.
அப்ப இந்த இயக்குனர் மாவட்ட அளவில் இருக்கிறவர், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கூட்டுறவுத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அப்படிங்கிறவர் அந்த இயக்குநரகத்தில் இருக்கவர். இவருடைய கட்டுப்பாட்டுல மாவட்டத்துல இணைப்பதிவாளர் இருப்பாரு. இந்த இணைப்பதிவாளர் டைரக்டா இவருக்கும் ரிப்போர்ட் பண்றாரு, கலெக்டருக்கும் ரிப்போர்ட் பண்றாரு. ஏன்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் ஆபீஷியலுமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அப்ப அவர் மாவட்டத்துக்கு தலைமைச் செயலாளர் மாதிரி, மாநிலத்துக்கு எப்படி தலைமைச் செயலாளரோ அது மாதிரி மாவட்டத்துக்கு தலைமைச் செயலாளர் மாதிரி தான் மாவட்ட ஆட்சியர். இந்த மாவட்ட ஆட்சியர் இப்படிப்பட்ட பொசிஷன் ஆரம்பத்திலேயே உருவாக்கப்பட்டதா, அதோடைய எவல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்டம் என்பது இந்தியாவில் நிர்வாகத்தின் அடிப்படை புவியியல் அலகு, ஜியோகிராபிக்கல் யூனிட். இப்ப நீங்க ஒரு துறைன்னு எடுத்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட துறை, உணவுத்துறையோ இல்ல கூட்டுறவுத்துறையோ இல்ல காவல்துறையோ எடுத்தோம்னா, இந்த துறைக்குன்னு ஒரு ஜியோகிராபிக்கல் யூனிட் இருக்கான்னு கேட்டா ஒட்டுமொத்த மாநிலத்துக்குள்ளேயுமே அந்த துறை இருக்கும். ஆனா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த மாவட்டம், ஒரு குறிப்பிட்ட பவுண்டரி நம்ம போட்டலாம். சரியா? ஏன் வட்டம்னு போடுறோம்? சதுரமா இருக்காதா? வட்ட செயலாளர் தான் இருக்க முடியும், சதுர செயலாளர் இருக்க முடியாதுல்ல. சோ வட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளி, சரௌண்டிங்ல நம்ம வந்து பாத்துக்குவோம், கண்ட்ரோல் இருக்கும். சரியா? அப்போ நிறைய வட்டங்கள் சேர்ந்தது மாவட்டமா இருக்கு, அது ஒரு ஜியோகிராபிக்கல் யூனிட். மாவட்டம்ங்கிற வார்த்தை அரசியலமைப்புல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருந்திருக்கு, அது ஆர்டிகல் 233 233. அதுவும் மாவட்டங்களுக்காக இல்ல, மாவட்ட நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த கவர்னர். அதாவது ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் தலைமை நீதிபதியும் குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, மாவட்ட நீதிபதிகளை மட்டும் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு வித் கன்சல்டேஷன் ஆஃப் ஹைகோர்ட். இந்த ஒரு ஃபேக்ட் தான் நமக்கு ஆர்டிகல் 233 இருக்கு. இதுக்கப்புறம் மாவட்டம்ங்கிறது எங்கன்னு பார்த்தோம்னா 73rd அமெண்ட்மெண்ட் வந்துச்சு இல்லையா, 73rd 74th லோக்கல் பாடி கிரியேட் பண்ணது. அந்த ஆர்டிகல், அந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடங்கள்ல 243ல தான் நமக்கு உள்ளாட்சியை பத்தி சொல்றாங்க. 243 A B C D அப்படியே Z எல்லாம் போயிட்டே இருக்கும் இல்லையா. அதுல மாவட்டம் அப்படிங்கிறது அரசியலமைப்புல நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இன்னொன்னு SS கேரா சொன்னது ஏற்கனவே நீங்க பார்த்துருந்துருக்கலாம், ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா. யார் இந்த SS கேரான்னு பார்த்தோம்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு புக் எழுதியிருக்காரு. அது எப்படி எனக்கு தெரியும் பார்த்தோம்னா, லட்சுமிகாந்த் புக்ல அவர் சொல்லியிருக்காரு. சோ அவர் சொன்னா நம்ம அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? சோ இப்ப SS கேராவோட முழு புக்கும் நமக்கு தேவையில்லை. SS கேரா சொன்ன இந்த 2 லைன் மட்டும், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் த டோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸ் வித்தின் தி டெரிட்டோரியல் லிமிட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட். அதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ள எல்லா வேலைகளுமே பார்க்கக்கூடியது மொத்த மேலாண்மை, டோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு யார் சொல்றா? SS கேரா சொல்றாரு. இது முக்கியமான ஒண்ணு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற ஒரு பதவி. மாவட்ட ஆட்சியர் பதவியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்டரி படிச்சிருந்தோம்னா. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600 உருவாக்கப்பட்டது. 1608 இந்தியா வந்தாங்க. 1765 பக்சார் போர் முடிவாக போடப்பட்ட அலகாபாத் உடன்படிக்கை, பெங்கால் பீகார் ஒரிசாவுடைய திவானி உரிமை உங்களுக்கு கிடைச்சது. அப்போ ஒரு வணிக குழு நிலத்துக்கு சொந்தக்காரரா ஒரு லோக்கல் ராஜாவா மாறுறாங்க. இவங்கள்ட்ட நில வருவாய் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, சோ கலெக்டர் அப்படிங்கிற பேரு, the very name itself எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா கலெக்ட் பண்றது. அப்ப நில வருவாய் வசூல் பண்றதுக்காக இந்த பதவியை யாரா உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாரன் ஹாஸ்டிங் 1772ல 73ல ஒழுங்குமுறை சட்டம் அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்திருக்கும். அவர் தான் என்ன பண்றாரு, 72ல கலெக்டர் அப்படிங்கிற போஸ்ட் உருவாக்குறாரு. உலகத்திலேயே கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா யூனிக், வேற எந்த நாட்டுல இல்லைங்கிறாங்க. ஒரே ஒரு நாட்டுல பிரான்ஸ்ல மட்டும் கலெக்டர்ங்கிற ஒரு போஸ்ட், எப்படின்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கான். நமக்கு எப்படி கலெக்டர் இருக்காரோ அது மாதிரி அங்க பெர்ஃபெக்ட்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த பெர்ஃபெக்ட் இருக்கக்கூடிய ஆபீஸ்க்கு பேரு பெர்ஃபெக்டரேட். அப்ப நமக்கு கலெக்டர் இருக்கிற ஆபீஸ் கலெக்டரேட். அதே மாதிரி பிரான்ஸ்ல வந்து பெர்ஃபெக்ட் இருக்கக்கூடிய ஆபீஸ் என்னன்னு பார்த்தோம்னா பெர்ஃபெக்டரேட். சரியா? சோ இப்ப இந்த கலெக்டர் அப்படிங்கிற போஸ்ட் உருவாக்குறாரு. இதுல காரன் வாலிஸ் வந்ததுக்கு அப்புறம் அதோட அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாம் கொண்டு வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும், எக்ஸாம் வைக்கணும், மெரிட் எல்லாம் கொண்டு வரும்போதுதான், ICS தேர்வு அப்படின்னு கொண்டு வரும்போதுதான் அவரை காரன் வாலிஸ் என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்திய குடிமை பணிகளின் தந்தைன்னு காரன் வாலிஸ் சொல்றோம். வாரன் ஹாஸ்டிங் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 1787ல இவருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, கலெக்டரை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் நீதி ரெண்டையுமே கொடுத்திருக்காங்க. சோ நிர்வாகம் நீதி ரெண்டையுமே வச்சுக்கிட்டு இருக்க கலெக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீதித்துறை பிரிஞ்சு வந்துருச்சு. நீதித்துறை, நிர்வாகம், சட்டமன்றம் இது 3 பிரிஞ்சு இருக்கணும். இதுக்கு பேர் என்னன்னா டாக்ட்ரைன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். இந்த டாக்ட்ரைன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் அதிகார பிரிவு கோட்பாடை யார் சொன்னான்னு கேட்டா மாண்டஸ்கியூ சொல்லியிருக்காரு. சோ இப்ப கலெக்டர் அப்படிங்கிற, இங்க பாருங்க,
1772 தான் கலெக்டர்ங்கிற ஒரு போஸ்டே உருவாக்கப்படுது. இந்த போஸ்ட் உருவாக்கப்படும் போது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 12 வயசு. இந்த போஸ்ட்ல வந்து உட்கார்ந்துட்டு தான் ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1798ல 3 மணி நேரம் நிக்க வர்றாரு. சரியா? அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறு. சோ இப்ப கலெக்டர் அப்படிங்கிற போஸ்ட் 1772ல கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து சைமன் கமிஷன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். 1927ல போடப்பட்டது. ஆன்டி சைமன் அஜிடேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். அது தொடர்ந்துதான் நேரு அறிக்கை, அதுக்கப்புறமா தான் பூர்ண ஸ்வராஜ் வேணும் அப்படின்லாம் கேட்டு ஹிஸ்டரி வந்து ஒரு மாதிரி போயிருக்கும். இந்த சைமன் கமிஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, மக்களுடைய பார்வையில் மாவட்ட ஆட்சியர் தான் அரசாங்கம். மக்களை பொறுத்த வரைக்கும் யார் அரசாங்கம்? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் கவர்மெண்ட். அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்கன்னு சைமன் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் முக்கியமான ஒருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா, 1932ல நமக்கு வகுப்புவாத ஆணை கொடுத்தாரு இல்லையா, ராம்சே மெக்டொனால்டு சொல்றாரு மாவட்ட ஆட்சியர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆமையோட ஓட்டு மேல யானையை நிக்க வச்ச மாதிரி இருக்கு. அப்ப ஆமை ஓடு சின்னதா இருக்கு, ஒரு பெரிய யானையே நிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு அதிகாரங்களும் அவ்வளவு பழுவு வேலை பழுவும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ராம்சே மெக்டொனால்டு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த கலெக்டர் ஆபீஸ், இந்த நிர்வாக முறை, இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இன்னொரு முக்கியமான ஒருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா ரிச்சர்ட் டாட்டன்ஹாம். சோ டாட்டன்ஹாம் இல்ல டோட்டன்ஹாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாட்டன்ஹாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தலைமைச் செயலகம் பார்க்கும்பொழுது SOM செக்ரட்டேரியட் ஆபீஸ் மேனுவல், இந்த தலைமைச் செயலகத்துக்கான கையேடு. செக்ரட்டேரியட்ல ஒரு தபாலை எப்படி ரிசீவ் பண்ணணும், அந்த தபாலை யாரெல்லாம் அட்டன் பண்ணணும், அதுல யாரு கையெழுத்து போடணும்னு அலுவல் நடைமுறை எப்படி செக்ஷன் பிரிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே விலாவரியா இருக்கக்கூடியது SOM. இந்த SOM மாதிரி தான் ஒரு மாவட்டத்துல செக்ஷன் எப்படி பிரிக்கணும், யார் வந்து எந்தெந்த வேலையை பார்க்கணும் எல்லாத்தையுமே தெளிவா எழுதி வச்சவரு ரிச்சர்ட் டாட்டன்ஹாம். இப்ப வரைக்கும் இதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். எப்படி கல்விக்கு மெக்காலேவோ ஐபிசி செக்ஷன் வந்து மெக்காலே டிராப் பண்ணது, இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேரை மாத்திடலாம், ஆனா நிறைய ப்ரொவிஷன் எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த டாட்டன்ஹாம் கொடுத்த நடைமுறை. ஒரு ஆபீஸ் எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசு அலுவலகங்களுமே ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, ஆர்கனைஸ்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ரிச்சர்ட் டாட்டன்ஹாம். நம்ம தமிழ்நாட்டுல வடார்காடுன்னு ஒரு பகுதி, அந்த வடார்காடு மாவட்டத்துல பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து ஒர்க் பண்ண ஒரு ICS ஆபீசர். இவர் தான் செக்ரட்டேரியட் ஆபீஸ் மேனுவல், டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் மேனுவல் DOM, இன்னொன்று வந்து போர்ட் ஆஃப் ரெவன்யூ மேனுவல். இந்த போர்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படிங்கிறது 1786ல உருவாக்கப்பட்டு 1980ல எம்ஜிஆர் பீரியட்ல தூக்கி விட்டார். சரியா? எம்ஜிஆர் இருக்கும்போது போர்ட் ஆஃப் ரெவன்யூ அபாலிஷ் பண்ணிட்டாரு. அது வரைக்கும் போர்ட் ஆஃப் ரெவன்யூ இருந்தது. சோ இப்ப ரிச்சர்ட் டாட்டன்ஹாம் ஒரு முக்கியமான ஆளு. அடுத்து என்ன பாக்குறோம்னா, சுதந்திரத்துக்கு பின்னாடி கலெக்டரோட ரோல் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆச்சு. சோ பிரிட்டிஷ் வந்து கலெக்டரை ரெவன்யூ கலெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் போஸ்ட் வச்சுக்கலாமா வேண்டாமா, ஆல் இந்தியா சர்வீஸ் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருந்தது. ஆனா சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், முதல் ஹோம் மினிஸ்டர், உறுதியா இருந்தாரு அகில இந்திய பணிகள் கண்டிப்பா வேணும். அப்ப ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ் யார் சொல்லணும்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆல் இந்தியா சர்வீசஸ் வச்சுக்கும் பொழுது சோ கலெக்டர் அப்படிங்கிறவரு IAS, ICS இருந்தது IAS மாத்துறாங்க, IP இருந்தது இந்தியன் போலீஸ் இருந்தது IPS மாத்துறாங்க. அதுக்கப்புறம் 1966ல உருவாக்கப்பட்டதான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். சோ மொத்தம் 3 அகில இந்திய பணிகள் இருக்கு. இதுல சுதந்திரத்துக்கு அப்புறமா என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம்னா, காவல் அரசு நல அரசாக மாறுது. அப்ப இவரோட செயல்பாடு மாறும். காவல் அரசுனா என்ன, மக்களை பாதுகாப்பது மட்டும்தான் காவல் அரசு. இப்ப காலங்காலமா ஒரு அரசர் இருக்காருன்னா மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற அரசு பாத்தீங்கன்னா, நீங்க டிபிஎஸ்பி எடுத்து படிக்க பார்க்கும்போது குழந்தை உருவாகிறதுல இருந்து கல்லறை வரைக்கும், கருமுதல் கல்லறை வரை மொத்தத்துக்கும் அரசு வந்து பொறுப்பேற்றுக்குது. அப்ப அது வெல்ஃபேர் ஸ்டேட், நல அரசு, ஆர்டிகல் 38ல சொல்றது. அப்ப அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாகுது. அரசியல் அமைப்பில் மாற்றம், அதாவது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வருது. சோ பாராளுமன்ற ஆட்சி முறை வர்றதுனால என்ன மாறுது, பாராளுமன்ற ஆட்சி முறையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், இந்த பிரதிநிதிகள் அதிகமா யார் இருக்காங்களோ அவங்களை பெற்றுள்ள கட்சி ஆட்சி அமைக்கும். அப்போ அதிகாரம் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட ICS மூலமா பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணாங்கல்ல, அவங்களை தாண்டி அதிக அளவில் அதிகாரம் யாருக்கு போகுது அப்படின்னா அமைச்சர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கிடைக்குது. அப்ப அவருடைய ரோல் வந்து மாறுது. முன்னாடி அவர் இஷ்டத்துக்கு அவர் பண்ணலாம், ஆனா இப்ப மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் சொல்றதை கேட்டுதான் அவர் வந்து வேலை செய்யணும். அரசின் குறிக்கோளில் மாற்றம், அதாவது கலோனியல் கவர்மெண்டா இருந்தது, இப்ப எப்படி மாறிச்சுன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாறி இருக்கு இல்லையா. அப்ப அவங்களுடைய அப்ஜெக்டிவும் மாறி இருக்கு. அப்ப அதனால இவருடைய ரோல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் வந்ததுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் லெவல்ல இருக்கக்கூடியதெல்லாம் பியூரோகிரசியை வச்சு அலுவலர்களே பார்த்தது மாதிரி மாறி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், கிராம சபா இருக்கணும், மாவட்ட பஞ்சாயத்து இருக்கணும், இடையில பிளாக் லெவல்ல ஒரு பஞ்சாயத்து இருக்கணும், இவங்கெல்லாம் அவங்களுக்கு திட்டங்களை வகுத்து அவங்களே செயல்படுத்தலாம் வரும்பொழுது கொஞ்சம் பவர் கூடுது, கொஞ்சம் குறையவும் செய்யுது.
அடுத்து நீதிமன்ற அதிகாரத்தை இவர்கிட்ட வந்து பிரிச்சிடறாங்க. அது ஒரு முக்கியமான ஒண்ணு. இன்னொன்னு, மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு அதிகரிச்சிருச்சு. கலெக்டர்னா யார், அவருக்கான ரோல் என்ன, நீங்க வந்து சட்டப்படிதான் இருக்கீங்க, இதுபடிதான் வந்திருக்கீங்க, நமக்கு எல்லா அவேர்னஸ் கிடைச்சதுனால நம்ம முன்னாடி இருக்க பிரிட்டிஷ் காலத்து கலெக்டர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்கிற கலெக்டர் நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம். அப்புறம் மாவட்டத்துல நிறைய துறைகள் உருவாயிருச்சு அப்படிங்கிறாங்க. இது ஒரு வகையான மாற்றம் ஏற்பட்டது. ஐசிஎஸ்ங்கிற ஐஏஎஸ் மாத்திட்டாங்க, அது சொன்னோம். பிரஷர் குரூப் அடுத்த குழுக்கள் என்ன, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு குழுக்கள் வந்து உருவாயிருப்பாங்க. அவங்க பிரஷர் கொடுப்பாங்க, ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அடுத்து பெரிய நகரங்களில் இது என்னன்னா, பெரிய நகரங்களில் சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தில் ஆணையரக முறை, கமிஷனரேட் சிஸ்டம். இப்ப சென்னை மாதிரி ஒரு பெரிய ஒரு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கலெக்டரை விட இங்க இருக்கக்கூடிய கமிஷனருக்கு தான் அதிகாரம் வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய அதிக அளவுல மக்கள் தொகை, தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை 8 கோடி இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்கு மேல சென்னையில் மட்டுமே இருப்பாங்க. அப்ப இந்த நிர்வாகத்தை வந்து என்னன்னா மாநகராட்சி முறையா கொண்டு வரும்பொழுது அங்க மாநகராட்சிக்கு தான் அதிக அளவுல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க கலெக்டரோட அதிகாரம் குறைவா இருக்கும். அடுத்து இந்த கலெக்டரோட ரோல், இந்த ரோல்ல முக்கியமானது 3 சொன்னேன். லா அண்ட் ஆர்டர், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது சட்டம் ஒழுங்கு, வருவாய் நிர்வாகம், இன்னொன்று வந்து வளர்ச்சி பணிகள். இந்த அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது வருவாய் நிர்வாகம். சோ வருவாய் துறையில இவருடைய பங்கு மற்றும் பணிகள், ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நிலவரியை வசூலித்தல். நிலவரினா அந்த காலத்துல கலெக்டர் இருக்கும்போது நிறைய பிரிட்டிஷ் வசூல் பண்ணிருப்பாங்க, அதான் நமக்கு பெரிய பிரச்சனை பார்த்திருப்போம். இப்போ ரொம்பலாம் கிடையாது. ட்ரைலேண்டா இருந்தா 5 ரூபா, ஒரு ஹெக்டேருக்கு வெறும் 5 ரூபா. அதே வந்து வெட்லாண்டா இருந்து அப்படின்னா ஹெக்டேருக்கு 12 ரூபா. ஸோ ரொம்ப கம்மியான ஒரு இதுதான். பட் அதான் முதல் ஃபங்க்ஷன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி வசூல்லாம் எதுவும் பண்றது இல்ல, சரியா? டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது வளர்ச்சி பணிகள், பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபிகேஷன், அந்த மாதிரி நிறைய ரோல் இருக்கு. இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா, வருவாய்த்துறையுடைய பேரு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. அப்ப அந்த வருவாயை விட உங்களுக்கு பேரிடர் மேலாண்மை தான் அதிகமான ரோலா இருக்கும். 2004 சுனாமி, 2005 பேரிடர் மேலாண்மைக்கு சட்டம், அதுக்கப்புறம் தான் அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, துறையோட பேர் வந்து மாத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, மற்ற அரசாங்க கட்டணங்களை வசூலித்தல். மற்ற கட்டணங்களை வசூலிக்கிறது இவருடைய வேலை. இவரோட வேலைனா இவரே பண்ண மாட்டாரு, இவருக்கு கீழே டிஆர்ஓ. டிஆர்ஓ வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர். மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அப்புறம் அவரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருப்பாரு. கலெக்டர் ஒரு நாள் இல்லைன்னா அன்னைக்கு டிஆர்ஓ தான் கலெக்டர். கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் லேட் ஆகுதுன்னா அப்பயும் டிஆர்ஓ தான் பாத்துக்குவாரு. பக்கத்து கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூப்பிட்டு நீங்க பாத்துக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, டிஆர்ஓவே கலெக்டரோட வேலையெல்லாம் பாத்துக்குவாரு. அதுவும் நம்ம பார்ப்போம், சரியா? டிஆர்ஓக்கு கீழே கோட்டங்கள் இருக்கும் போது அங்க ஆடிஓ இருப்பாங்க, ஆடிஓ கீழே தாசில்தார் இருப்பாரு. இந்த வேலையெல்லாம் இந்த ஹைரார்க்கியில கரெக்டா நடக்கும். எது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வரணும், எது டிஆர்ஓ லெவலே முடியலாம், எது வந்து அது கீழே வந்து ஆடிஓ லெவலே முடியலாம், அது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு லெவல் இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தக்காவி கடன்களை வழங்குதல் மற்றும் வசூலித்தல். தக்காவி கடன்னா என்ன? தக்காவி லோன்ஸ் அப்படிம்பாங்க. தக்காவி லோன் அப்படிங்கிறது நம்ம விவசாயத்துக்காக ஒரு ஷார்ட் டேர்ம் லோன். ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கறது, அந்த ஷார்ட் டேர்ம் நம்ம கலெக்ட் பண்றதும் இவங்களுடைய வேலை. அடுத்து நில கணக்குகளை பராமரித்தல், இதெல்லாம் விஓ லெவலே பாத்துக்கோங்க. கிராமிய புள்ளி விவரங்களை சேகரித்தல். அடுத்து நிலம் கையகப்படுத்துதல் அதிகாரியாக லேண்ட் அக்யூசியேஷன். லேண்ட் அக்யூசியேஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப கூட ஒரு கான்ட்ரவர்சியலா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு. பரந்தூர் இன்சிடென்ட் கூட பார்த்திருப்பீங்க. 1894 பழைய சட்டம் லேண்ட் அக்யூசியேஷனுக்காக இருக்கக்கூடியது. 2013 இதோட வந்து பெயரெல்லாம் மாத்தி கொஞ்சம் ரிவாம் பண்ணிருக்காங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்னா கலெக்டர் லெவல்ல பண்ணுவார். நிறைய லேண்ட் தேவைப்படுதுன்னா லேண்டோட அளவு சின்ன சின்ன இடம் எடுக்கிறதுனா கலெக்டர் லெவல் போக தேவையில்லை, தாசில்தார் லெவல்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப இந்த நில கையகப்படுத்த லேண்ட் அக்யூசியேஷன் என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், நோட்டீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான காம்பன்சேஷன் கொடுக்கணும், மறுகுடியமர்த்தம் பண்ணணும், இந்த எல்லா வேலையுமே யாரு பார்ப்பானா கலெக்டர் தான் பார்ப்பாரு. அடுத்து நில சீர்திருத்தங்களை, லேண்ட் ரிஃபார்ம் இவருடைய வேலை. வேளாண் நில உரிமையாளர்களின் நலன்களை கவனித்தல். அடுத்து தீ, வறட்சி, வெள்ளம், இதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவருக்கு இருக்கக்கூடியது. அடுத்து கருவூலம், துணை கருவூலம், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் இவர் தான் பார்ப்பாரு. இதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருக்கு? அடுத்து சட்டம் ஒழுங்கு நம்ம போயிடலாம். சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் இவரை எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், நிர்வாக மேஜிஸ்ட்ரேட், நிர்வாக நடுவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இவருக்கான ஜுடிஷியல் பவர் வந்து எடுத்துட்டாங்க. ஆர்டிகல் 50 டிபிஎஸ்பி வந்து ஜுடிஷியல் பவர் வந்து எடுத்துருச்சு. அப்ப இந்த ஜுடிஷியல் பவர் அப்படிங்கிறது யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட நீதிபதி. மாவட்ட நீதிபதினா நீதித்துறை கீழே வர்றவர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காரோ அதே மாதிரியே பிடிஜேன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், முதன்மை மாவட்ட நீதிபதி. இந்த முதன்மை மாவட்ட நீதிபதி கண்ட்ரோல தான் நீதித்துறை எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப நீதித்துறையை இவரு பாத்துக்குவாரு, நிர்வாகத்துறையை கலெக்டர் பாத்துக்குவார். இந்த மாதிரி ரெண்டா வந்து பிரிச்சிடறாங்க. இப்ப சட்டம் ஒழுங்கா பாத்துக்கணும். எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற வேலையில லா அண்ட் ஆர்டரை பாத்துக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. அப்ப இதுக்காக
எப்படி டிஆர்ஓ கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்றாரோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எஸ்பி கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு. நம்ம கூட சாமி 2 படத்துல பாத்திருப்பீங்க. கலெக்டர் வந்து சொல்லுவாரு, எஸ்பி இருக்கக்கூடிய விக்ரம் வந்து கேட்க மாட்டாரு. என்னன்னு கேட்டோன்னே அவர் என்ன சொல்லுவாரு, ஐபிஎஸ் வேலை ஐஏஎஸ் மூளை அப்படிம்பாரு. சரியா? இருந்தாலும் எஸ்பி வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்றா, கலெக்டருக்கு தான் ரிப்போர்ட் பண்றாரு. கலெக்டர் சொல்றதை கேட்டுதான் அவங்க வந்து ஆக்ட் பண்ணணும். அப்ப இந்த எஸ்பி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் போர்ஸுக்கு 2 டியூவல் ஹெட் இருக்காங்க. டியூவல் ஹெட் அப்படின்னா ஒரு எஸ்பி மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றதை கேட்கணும், அவருடைய துறை ரீதியாக டிஜிபிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். டிஜிபி அதுக்கப்புறமா வந்து ஐஜி டிஐஜி அந்த மாதிரியான ஹைரார்கி இருக்கும். அதுல எஸ்பி வந்து அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், இன்னொன்னு என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் ரிப்போர்ட் பண்ணணும். இதுல ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் லா அண்ட் ஆர்டர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினா 144ங்கிறது சிஆர்பிசில இப்போ வந்து வேற ஆக்ட் பேரெல்லாம் மாத்திட்டாங்க இல்லையா, பாரதிய நியாயம் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். அதுல 163ல இருக்குங்கிறாங்க. சோ அப்ப இந்த நமக்கு ஆர்டிகல் 19ல எங்க வேணாலும் போலாம், அமைதியா கூட்டம் கூடலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ரத்து செய்யணும். ஏன்னா பொது ஒழுங்கா பாதுகாக்கணும், மக்களை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கலெக்டரோட ரூல். ஏதாவது ஒரு கலவரம் வருது, வன்முறை வருது, எல்லா பிரச்சனையுமே தடுக்க வேண்டியதும் அமைதி காத்தலும் கலெக்டரோட முக்கியமான ஃபங்க்ஷன். சோ சட்டம் ஒழுங்கா ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். அடுத்து நிறைய லைசன்ஸ் எல்லாம் கொடுக்கறது அவருடைய வேலை. மாவட்டத்தில் ஏதேனும் அசாதாரண சூழ்நிலை அப்படி ஏற்பட்டுச்சுன்னா ஆயுதப்படைகளை கூட கூப்பிட்டு கலெக்டர் வந்து சமாளிக்கலாம் அப்படிங்கறது அவருக்கு லா அண்ட் ஆர்டர் என்ஷூர் பண்றதுக்கு அவர் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கலெக்டருக்கு யாரு வந்து ரிப்போர்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடினா ப்ராஜெக்ட் டைரக்டர். இப்போ ப்ராஜெக்ட் டைரக்டர் இப்போ கலெக்டரை பத்தி நான் நிறைய நண்பர்கள்ட்ட விசாரிக்கும் போது இந்த கலெக்டர் எல்லா பக்கம் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டே இருக்காரு, அவர் போகாத டிபார்ட்மெண்ட்டே இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டேன். அவர் சொல்றாரு ரயில்வே ஸ்டேஷனை தவிர எங்க வேணாலும் போல, அவர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிர்வாகமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கக்கூடியது. சோ இப்ப கலெக்டர் எதெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரூரல் டெவலப்மெண்ட். இந்த ரூரல் டெவலப்மெண்ட்ல டிஆர்டிஏ, இந்த டிஆர்டிஏ அப்படின்னு சொல்லி முக்கியமா கேட்பாங்க. அவருடைய எக்ஸ் அபிஷியல் சேர்மன் வந்து யாருன்னா கலெக்டர். இது ஒரு கேட்கக்கூடிய முக்கியமான ஃபேக்ட். டிஆர்டிஏ அப்படின்னா என்ன எக்ஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இது 1980ல உருவாக்கப்படுகிறது. ஏன்னா மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் 77 வந்ததுக்கு அப்புறம் 1978ல ஐஆர்டிபின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். இந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக டிஆர்டிஏ உருவாக்கப்படுறாங்க. ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏ, என்ஜிஓ இவங்க எல்லாமே அதுல வந்து மெம்பரா இருப்பாங்க. அதுக்கு எக்ஸ் அபிஷியல் சேர்மனா இருக்கக்கூடியது வந்து யாரு அப்படின்னா கலெக்டர் வந்து இருப்பாரு. சோ இதுதான் முக்கியமான ரோல் இதுல. இன்னொன்னு ஒரு பிடிஓ இருக்காரு இல்லையா, பிடிஓக்கு மேல ஏடி பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. ஏடி பஞ்சாயத்து, பிடி இவங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்றது கலெக்டர் தான். அப்ப ஒரு கிராம ரோடு போடுறது, முக்கியமான டெண்டர் கொடுக்கிறது, இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் அப்படிம்பாங்க, ஏஎஸ் அப்படிம்பாங்க. சோ நிர்வாக ஒப்புதல் கலெக்டர் தான் வழங்க வேண்டும். நிர்வாக ஒப்புதல் கலெக்டர் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபண்ட் ரிலீஸ் பண்றது அவங்கவுங்க பவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, சிலது பிடிஓ லெவல்ல கொடுக்கலாம், சிலது ஏடி லெவல்ல கொடுக்கலாம், அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. சோ இப்ப ஊரக வளர்ச்சித்துறை அப்படிங்கிற அந்த ரூரல் டெவலப்மெண்ட்லயும் கலெக்டருக்கு அதிகமான பவர் இருக்கு. அடுத்து மத்த பவர் பார்த்தோம்னா இவர் தான் ரிட்டர்னிங் ஆபீசர், மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி, ரிட்டர்னிங் ஆபீசர். அடுத்து மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சென்சஸ் இவர் மூலமா தான் எடுக்கப்படுகிறது. சென்சஸ் ஆபீசர் இவரா இருக்காரு. அடுத்து சீஃப் புரோட்டோகால் ஆபீசர். சீஃப் புரோட்டோகால் ஆபீசர்னா கலெக்டர் வந்து என்ன பண்ணணும், ஒரு டிக்னேட்டரி ரிசீவ் பண்றது, விஐபி ரிசீவ் பண்றது இவருடைய வேலை. இப்ப கூட கான்ட்ரவர்சியா இருக்கும், கலெக்டர் வந்து அமைச்சர் முன்னாடி நிக்கலாமா வேண்டாமா. கலெக்டர் அமைச்சர் முன்னாடி நிக்கணும், புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் இருக்கு. சோ அந்த புரோட்டோகால் படிதான் அமைச்சர் ரிசீவ் பண்ண வேண்டிய கலெக்டருடைய வேலை. 2015ல பிரதமர் மோடி வந்து ஒரு கலெக்டர் ரிசீவ் பண்றாரு, அவரு சன் கிளாஸ் போட்டு இருந்தாரு. சோ கூலிங் கிளாஸ் போட்டு போய் பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணக்கூடாது, அது புரோட்டோகால் வயலேஷன், அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? சோ புரோட்டோகாலை ஃபாலோ பண்ண வேண்டியது அவருடைய வேலை. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன். சோ மாவட்ட அளவுல திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து பார்த்தோம்னா மாநிலத்தினுடைய அபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய குடியரசு தலைவரால் இருக்கக்கூடிய குடியேற்றதாகட்டும், சுதந்திர தினங்களாகட்டும், அரசினுடைய எல்லா விழாக்களையுமே அவர் வந்து நடத்துறது இவர் கலெக்டருடைய வேலையா இருக்கு. அடுத்து நிர்வாகத்துக்கும் மக்களுக்கு இடையில ஒரு பஃபரா இருக்கார். சரியா? மக்களை வந்து ஒரு பஃபரா இருந்து அவரு தான் வந்து பிரச்சனை வராம பார்த்துட்டு அவருடைய முக்கியமான வேலை. அப்புறம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சூப்பர்வைஸ் பண்றது கலெக்டரோட வேலையா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் ஆஃப் த கவர்மெண்ட், மக்கள் தொடர்பு அதிகாரி. இவருடைய ஆபீஸ்ல ஒரு பிஆர்ஓ இருப்பாரு,
ஸோ பிஆர்ஓ பாத்துக்குவார், இருந்தாலும் ஹெட் இவர் தானே, அதனால அது இவருடைய ரோல் சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இயற்கை பேரிடர் நிறைய வந்துட்டு இருக்கு இப்பெல்லாம். அப்ப அதுல எல்லாம் கலெக்டரோட ரோல் ரொம்ப முக்கியமானது. எந்த ஆக்சிடென்ட், எந்த பிரச்சனை, எல்லா இதுக்குமே கலெக்டர் போய் நிக்கணும். அடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் தலைவராக மாவட்ட ஊழியர்களின் பணியாளர் விவரங்களை, பர்சனல் மேனேஜ்மெண்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃபுமே கலெக்டருக்கு தான் வர்றாங்க. சோ அவங்களுடைய ஒழுங்கு நடவடிக்கை ஆகட்டும், டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் ஆகட்டும் பிரிச்சு கொடுத்திருப்பாரு, இருந்தாலும் அதிக அதிகாரங்கள் இவருக்கு தான் இருக்கு. அடுத்து சிவில் சப்ளைஸ், உணவுப் பொருள் வழங்கல், இது எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பா இருக்காரு. இப்போ உணவுத்துறைன்னு ஒரு துறை இருந்தா கூட அந்த துறைக்கு அலுவலர்கள் இருந்தாலும் அவங்களும் மாவட்ட அளவில் கலெக்டருக்கு தான் ரிப்போர்ட் பண்றாங்க. சோ கலெக்டருக்கு இருக்கக்கூடிய ரோல் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து டிஆர்ஓ ஹைரார்கியை நம்ம ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம், மெயினா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கேட்கறதுக்கு. இந்த ஹைரார்கியில கலெக்டருக்கு அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தோம்னா டிஆர்ஓ, மாவட்ட வருவாய் அலுவலர். இதுவும் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ ஒவ்வொரு மாவட்டத்தையும் பல வருவாய் கோட்டங்களா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஆர்ஓக்கு தான் இங்க எல்லாருமே ரிப்போர்ட் பண்றாங்க. சோ டிஆர்ஓ, அதுக்கு கீழே ஆர்டிஓ, தென் வந்து தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ, விஓஓ, இந்த இதுல தான் இந்த இது பிரிக்கப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சியர் பதவியில ஒருவேளை வேக்கண்டா இருக்கு, லீவ் போட்டிருக்காரு, அப்பாயின்மெண்ட் டைம் ஆகும் அப்படின்னம்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேலையை பார்க்கக்கூடியவர் டிஆர்ஓ. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். யாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய பணியை கவனிப்பா? பக்கத்து மாவட்ட ஆட்சியரா அப்படின்னு கேட்டா கிடையாது, டிஆர்ஓவே பாத்துக்குவாரு. அப்புறம் இந்த ஜுடிஷியல் பவரை பொறுத்த வரைக்கும் எப்படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்டோ அது மாதிரி இவர் வந்து கூடுதல் மாவட்ட நிர்வாக நடுவர் அப்படிங்கிற பொறுப்புல வந்து இருப்பாரு. சட்டம் ஒழுங்கா பாத்துக்கிறதா இவங்களுடைய முக்கியமான ஒரு வேலை. சோ கோட்டாட்சியர் அப்படிங்கிறவரு டிஆர்ஓக்கு கீழே கோட்டங்கள் இருக்கக்கூடியவர். சோ கோட்டாட்சியர் ஆர்டிஓக்கு ரிப்போர்ட் பண்றார், கோட்டாட்சியர் டிஆர்ஓக்கு ரிப்போர்ட் பண்றார், டிஆர்ஓ கலெக்டர் கண்ட்ரோல் இருக்காரு. இந்த கோட்டாட்சியர் சில வட்டங்களை உள்ளடக்கி கோட்டம், ரெவன்யூ டிவிஷன் அப்படிங்கிறதுனா வட்டங்களை உள்ளடக்கி அமைக்கப்படுகிறது. இதுக்கு வந்து கோட்டாட்சியர் இருக்காரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கோட்ட அளவில் பாத்துக்கிறது இவருடைய வேலை. இவரோட கண்ட்ரோல்ல தான் தாசில்தார். எக்ஸாம் படிக்கும்போது எனக்கு இருக்கக்கூடிய மோட்டிவேஷன்ல ஒரு 3 பொன்மொழிகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த தாலுகா ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ், அந்த ஆபீஸை பார்த்து அந்த வாசல்ல நிற்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஆபீஸ்க்குள்ள போய் ஒரு நாளாவது உட்காந்துட மாட்டோமா, நமக்கு இந்த வேலை கிடைச்சிடாதா? சரியா? வாழ்க்கையில மறக்க முடியாத அலுவலகங்கள் இதெல்லாம். வட்டம், தாலுகா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல வட்டங்கள் இருக்கு. இந்த வட்டத்தை தான் நம்ம வந்து தாலுகான்னு சொல்றோம். தாலுகாவை பார்த்துக்கவரு வட்டாட்சியர், தாசில்தார். அவரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியவர் டெபுட்டி தாசில்தார். இப்ப நம்ம ரெவன்யூ அசிஸ்டண்டா நம்ம ஜாயின் பண்றோம்னா அடுத்து ஆர்ஐயா இருக்கும்போது அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நம்ம அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் டெபுட்டி தாசில்தார். அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ல தான் தாசில்தார் ஆகும். சோ தாசில்தார் பணிகள் அப்படிங்கிறது நிறைய பணிகள் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இவரும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அடுத்து அதாவது ஆர்டிஓ கீழே இருக்கக்கூடிய நிர்வாக நடுவர் அப்படிங்கிற பதவி இவருக்கு இருக்கு. அடுத்து இவருடைய பிரதான பணிகள் என்னன்னு பாருங்க. வருவாய் எல்லைக்குட்பட்ட நில மற்றும் வருவாய் சம்பந்தப்பட்ட அதிகாரம், ரெவன்யூ கலெக்ஷனு. நம்ம பார்த்தோம் ரெவன்யூ கலெக்ஷன் தான் பெருசா ஒண்ணும் கிடையாது. ஒரு ஹெக்டேருக்கு 5 ரூபா, வறண்ட வெட்லேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 12 ரூபா. ஜமாபந்தி நடக்கும்போது மொத்தமா ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கும், அதுக்கு ஒரு 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ வரும். அதை விஓவே கட்டிட்டு போயிடுவாரு. சரியா? அடுத்து வருவாய் மீட்சி சட்டம், ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட். ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்கோம், கட்டாம இருக்கும் அப்படின்னா ரெவன்யூ கலெக்ட் பண்ண வேண்டிய வேலை ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட். இப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க, கலெக்டர் சொல்லிடுவாங்க, இவரு இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், இவர் வாங்கியிருக்காரு, இதை வந்து அடமானம் வச்சிருக்காரு, அதை ஜப்தி பண்ணி அதை வித்து எனக்கு வசூல் பண்ணி கொடுங்க. அப்போ இந்த ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டை என்ஃபோர்ஸ் பண்றது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதுக்கு கீழே யாரு பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தாலுகா அளவுல தாசில்தார் பாப்பாரு. அடுத்து அடமான வட்டி கடைக்காரர்கள் சட்டங்கள். சோ பவுன் புரோக்கரு, கடன் கொடுப்போர், மணி லெண்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே லைசன்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த தாசில்தார் லெவல்ல தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து லேண்ட் அக்யூசேஷன், நில கையகப்படுத்துதல். நிறைய லேண்ட்னா கலெக்டருக்கு போகும், அதுக்கு கீழே தாலுகா லெவல்னா இவரே பாத்துக்கலாம். அடுத்து வட்டாட்சியரே உள்வட்ட மாஜிஸ்ட்ரேட் ஆகும். லா அண்ட் ஆர்டர் வந்து இவர் தான் பாத்துக்கிறாரு. உள்வட்ட மாஜிஸ்ட்ரேட்டா இவருக்கு என்னன்னா பிறப்பு இறப்பு பதிவு சட்டம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ஸ் இவரு. அடுத்து பில்டிங் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விவசாய குத்தகைதாரர் சட்டம், அதுக்கப்புறம் ஃபேர் ரெண்ட் சட்டம். இந்த எல்லா அதிகாரத்தையுமே வந்து யூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிஆர்பிசில கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன, ஒரு அன்நேச்சுரல் டெத் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இவங்க தாசில்தார் லெவல்ல ரிப்போர்ட் பண்ணோம். தாசில்தார்னா தாசில்தார் கண்ட்ரோல்ல டிடி இருப்பாரு. டிடிக்கு அப்புறமா ஒரு பிரிக்காக ஆர்ஐ இருப்பாங்க, விஓ இருப்பாங்க. சோ அந்த குறிப்பிட்ட விஓ சொல்லுவாரு ஆர்ஐ கிட்ட, ஆர்ஐ வந்து டிடி சொல்லுவாரு, இல்ல சம்டைம்ஸ் ஆர்ஐ வந்து டைரக்டா தாசில்தார்ட்டே சொல்லிடலாம். சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு தலைமை பொறுப்பு, பொது நிதி, அரசாங்க வைப்பு, பினான்சியல் பவர், சட்டம் ஒழுங்கு, மெயினா லா அண்ட் ஆர்டர் தாசில்தார் இருக்கும். அடுத்து
தாலுகாவோட நிர்வாக தலைவர் அப்படிங்கிற பேர்ல இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷனு, வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறது. ஜாதி சான்றிதழ், குடியிருப்பு சான்றிதழ் மறக்கவே முடியாது. ஒரு சர்டிபிகேட்டுக்காக வாழ்நாள்ல மறக்க முடியாத சம்பவங்கள்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து சர்டிபிகேட் வாங்குறது ஒண்ணு. காலேஜ் படிக்கும் போது மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கு. சிட்டா, தீர்வை, அடங்கல் முதலியவற்றிற்கான சான்றிதழ் இது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன, தீர்வையில என்னன்னா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் கொடுக்குறவரு தாசில்தார். அடுத்து பட்டா மாற்ற பதிவேடு, பட்டா டிரான்ஸ்பர், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாகம் அவங்களுடைய டிரான்ஸ்பர் அந்த மேற்பார்வையிடுறது எல்லாம் தாசில்தார் லெவல்ல பாக்குறாரு. தென் அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் தாசில்தாருக்கு இருக்கு. புகார் மனுக்கள், பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்கள் எல்லாத்துக்குமே அறிக்கை தயாரிக்கிறதும் அதை நிறைவேற்றி வைக்கிறதும் சரி பண்றதும் அவருடைய வேலை. அப்புறம் லாண்ட் ஆர்டர் கையாடுறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. சட்டம் சம்பந்தப்பட்ட பணிகள், நிலத்தை கையகப்படுத்துதல், நில சீர்திருத்தங்கள் அவருக்கு தான் வருது. அடுத்து கைட்லைன் வேல்யூ ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும். குற்றவியல் தடுப்பு தொகுப்பு சிஆர்பிசி 174/76 படி சாவாய்வு இன்கொஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ ஒரு அன்நேச்சுரல் டெத் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை என்கொயரி பண்ணணும். இன்னொன்னு டவுரி மர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டவுரி மர்டர் வரதட்சணை கொடுமையினால இறந்தாங்களா அப்படிங்கிற ஸ்கோப். கல்யாணமா 7 வருஷத்துக்குள்ள ஒரு டெத் நடக்குது அப்படின்னா அதை என்கொயரி பண்றது ஆர்டிஓ பண்ணுவாரு. அடுத்து தாசில்தாருக்கு அடுத்து இருக்கக்கூடியவர் டெபுட்டி தாசில்தார். ஸோ தாசில்தாருக்கு இவர் வந்து ஒரு ஜோனல் டிடி அப்படிம்பாங்க, மண்டல துணை வட்டாட்சியர். ஒரு தாசில்தாருக்கு ஒரே ஒரு மண்டல துணை வட்டாட்சியர் மட்டும் இருக்கலாம். ஒரு 2 பேர் பெருசா இருக்கு அப்படின்னா 2 பேர் கூட வச்சுக்கலாம். அது வந்து பிளெக்சிபிளா தான் இருக்கும். சோ இவர் வந்து பார்த்தோம்னா தாசில்தாருக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடியவர் அசிஸ்ட் பண்றாரு. இவர் லெவல்லே சில வேலைகள் வந்து முடிக்கப்படலாம். ஆனா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன இன்டர்மீடியரி, இவங்க லெவல்ல எந்த வேலையும் முடியாது. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா பிரிகா நிர்வாகம், அந்த பர்டிகுலர் பிரிகாவை இவங்க பாத்துக்கிறாங்க. இன்னொன்னு நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா வெரிஃபை பண்றது, சரிபார்த்தல். கிராம நிர்வாக அலுவலர்கள் கொடுக்கும் சான்றிதழ்களை, நமக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும்னா முதல்ல விஓட கையெழுத்து வாங்கணும், அதுக்கப்புறமா ஆர்ஐட்ட வாங்கணும். ஆர்ஐட்ட வாங்கும்போது அது சரியானு பார்த்து ஒரு கையெழுத்து போட்டா தான் அடுத்து டெப்டி தாசில்தார் பாப்பாரு, அவர் லெவல்லே வந்துடும். சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி, பிசி சர்டிபிகேட், பிசி சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு டிடி ஜோனல் டிடி லெவல்லே இஷ்யூ பண்ணலாம். ஷெட்யூல் காஸ்ட் சர்டிபிகேட்னா தாசில்தார் லெவல்ல போகணும். அதுக்கப்புறமா ஆர்டிஓ லெவல் இஷ்யூ பண்ணக்கூடியதான் எஸ்டி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஹைரார்க்கிலையும் ஒரு சர்டிபிகேட்ஸ் வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஆகும். அடுத்து அடகு ஹைபோதிகேஷன், அசையா சொத்துக்கள் பற்றிய ஆவணங்கள், அரசாங்கத்தினுடைய ஆவணங்கள் பத்தி எல்லாம் ரிப்போர்ட் வச்சிருக்கணும். வட்டாட்சியர், உப வட்டாட்சியர்களின் பணிகளை ஒருங்கிணைத்தல், அடங்கல் மற்றும் நில வருவாய் வசூலிப்பு தகவல்களை சரிபார்த்தல். சரிபார்க்கிறது தான் ஆர்ஐயோட முக்கியமான வேலை. அதுக்கடுத்து விஓவோட ஃபங்க்ஷனு, இது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடுறேன், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. விஓஓ அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு கிராமம்னா மினி இந்தியா. அப்போ விஓஓனா அவர் வந்து வில்லேஜோட கலெக்டர். ஸோ கலெக்டருக்கு மாவட்டத்தில் என்ன அதிகாரங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே விஓஓக்கு இருக்கும். விஓஓ அப்படிங்கிற ஒரு பதவியை பார்த்தோம்னா 1980 ரெவன்யூ போர்டு ஒழிச்சதுக்கு அப்புறம், அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் தான் 1980 தான் விஓங்கிற போஸ்டை கிரியேட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி பகுதி நேர விஓஓ, நாட்டாம்காரு, மணிகாரன்னு ஊர் பக்கம் பல பேர்களை சொல்லுவாங்க. ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டைம் ஜாப் கிரியேட் பண்ணப்பட்டது 1980. ஒரு முக்கியமானது. அவருடைய பணிகள் வந்து பார்த்தோம்னா இப்ப கலெக்டருக்கு பார்த்த மாதிரியே எல்லா பணிகளும் வரும். கிராம வருவாய், நில ஆவணங்களை தயார் செய்தல், நிலவரி, கடன் நிலுவை வசூலித்தல், கிராம கணக்கு, சான்றிதழ் எல்லாத்துக்குமே மேலதிகாரிகளுக்கு அனுப்புறது. இவர் கையெழுத்து போட்டா தான் முதல் கையெழுத்து விஓஓ. விஓஓ கையெழுத்து போடாம ஆர்ஐயோ இல்ல வேற யாருமே தொடவே மாட்டாங்க. சரியா? சோ இப்ப இது எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதோட மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இது இல்லாம ஒரே ஒரு போஸ்ட் நம்ம சிலபஸ்ல இருக்கிறது யாருன்னா பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ சைடு இருக்கக்கூடிய ஹைரார்க்கில் இருக்க மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்ல இருக்க ஒரு அண்ணா ஒருத்தர் சொன்னாரு, என்ன அவங்களுடைய உணவு, உடை, இருப்பிடம், அந்த அடிப்படை தேவை இருக்குல்ல, அதுல உடையை விட்டுருங்க, உணவு, அதுல மதிய உணவு திட்டத்தை அவங்க தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா இப்ப வீடு கட்டும் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம், அதுக்கப்புறம் ஊர பகுதியில் இருக்கக்கூடிய தெருவில் வந்து சாலை போடுறது, தெருவிளக்கு ஏற்படுத்தி தர்றது, இந்த மாதிரியான ரூரல் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம 73rd அமெண்ட்மெண்ட் 74th அமெண்ட்மெண்ட்ல 73rd இருக்கு இல்லையா, அதுதான் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக அலுவலர் தான் இந்த பிடிஓ அப்படிங்கிறவர். அவருக்கு கேட்கறதுக்கு என்னன்னா இஸ் an எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் பஞ்சாயத்து, அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட மாவட்ட நிர்வாகம் முடிஞ்சிருச்சு. 30 கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க, பாலிட்டி பிளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுல இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 5-6 கேள்வியை கேட்கலாம். இதுக்கு மேல கேட்கறதுக்கு ஸ்கோப் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி கேட்டாங்கன்னா வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ பாலிட்டியில நம்ம தரவா இருந்தோம்னா, பாலிட்டி பிளஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பார்த்துருந்தோம்னா 30 கொஸ்டின் நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்து என்ன டாபிக் நம்ம பார்க்கலாம், ஒரு 2 hours நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்கிட்ட எல்லா ஜிஎஸ் டாபிக்குமே இருக்கு.
ஸோ எந்த ஒரு டாபிக் பார்க்கலாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சுட்டு ஒரு 50 கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அந்த மொத்த சிலபஸையும் ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.